நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அருணகிரிநாதர் குறித்த அடிப்படை செய்திகளை இந்த பகுதியில் நாம் காண்போம். இவருடைய ஊர் திருவண்ணாமலை. இவர் பிறந்த காலம் கிபி 15ஆம் நூற்றாண்டு. இவருடைய பெற்றோர் குறித்து உறுதியாக நமக்கு அறிய முடியவில்லை. இருந்தாலும் இவர் ஒரு செட்டியார் சமூகத்தை சார்ந்தவருக்கும் பரத்தை ஒருத்திக்கும் பிறந்தவர் என சொல்லப்படுகின்றது. இவர் தன்னுடைய இளமை காலத்தில் சிற்றின்பத்தில் மூழ்கி அதனால் நோயால் நலிவுற்று தற்கொலை புரிய முற்பட்ட போது முருகனால் தடுத்தாட்கொள்ளப்பட்டவராக சொல்லப்படுகின்றார். அப்படி முருகன் தடுத்தாட்கொள்ளும் போது முத்தை தரு பக்தி திருநகை என ஒரு பாடலடியை அடியெடுத்து கொடுத்து அந்த அடியை முதலாக கொண்டு பாடல் பாடச் சொன்னார் என்பர். இந்த அருணகிரிநாதர் வில்லிபுத்தூராரை வாதிட்டு வென்றதாகவும் அப்படி வாதிட்டு தோற்ற வில்லிபுத்தூராரின் காதினை இவர் அறுக்காமல் விட்டமையால் கருணைக்கு அருணகிரி என போற்றப்படுகிறார் என்றும் சொல்லப்படுகின்றது. ஆனால் இந்த இருவருடைய காலங்களும் வேறுபடுவதால் இது ஒரு கற்பனை என மறுப்பவர்களும் உள்ளனர். அருணகிரிநாதரின் சிறப்பினை தாயுமானவர் வாக்கிற்கு அருணகிரி, கருணைக்கு அருணகிரி என புகழ்கின்றார். அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழானது 16,000 பாடல்களை கொண்டதாக சொல்லப்படுகின்றது. ஆனால் இப்போது கிடைப்பவையோ வெறும் 1307 பாடல்கள் மட்டுமே கிடைக்கின்றன. அவற்றிலும் இடைச்செருகல்கள் பல இருப்பதாக சொல்லப்படுகின்றது. கிடைத்துள்ள அந்த 1307 பாடல்களிலும் 1088க்கு மேற்பட்ட ஓசை வேறுபாடுகள் கொண்டதாக அமைகின்றன. அந்த அடிப்படையில் இவர் மிகச்சிறந்த ஓசை நயங்களை கொண்ட பாடல்களை படைத்தவராக தமிழ் இலக்கிய உலகில் விளங்கி வருகின்றார். இவர் எழுதிய பிற நூல்களாக கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருவகுப்பு, கந்தரந்தாதி, வேல் விருத்தம், மயில் விருத்தம், திருவெளி கூற்று இருக்கை, உடற்கூற்று வண்ணம் போன்றவை அமைகின்றன. மேலும் இவர் பழனியில் உள்ள முருகன் குறித்து 96 பாடல்கள் பாடியுள்ளதாக சொல்லப்படுகின்றது. சந்தப்பாவை முதலில் அமைத்தவராக இவர் கருதப்படுகின்றார். மேலும் இவருடைய பாடல்களில் சலாம், சபாஸ், ராவுத்தன் போன்ற பல்வேறு இஸ்லாமிய சொற்கள் கலந்து வருகின்றன. இவருடைய பாடல்களில் வட சொற்களும் மிகுந்து காணப்படுகின்றன. இவர் வடநாட்டிற்கும் ஈழநாடு ஆகிய இலங்கைக்கும் சென்று வந்தவராக இருக்கின்றார். மேலும் முருகன் வேறு இவர் வேறல்ல என்று எண்ணி இவரையே முருகநாயனார் என அழைக்கின்ற மரபும் இருக்கின்றது. தொட்டிக்கலை சுப்பிரமணிய முனிவர் அவர்கள் அருணகிரிநாதரின் பாடல்களின் சிறப்பினை வியந்து அற்புத திருப்புகழ் என்றும் சித்திர சந்த பிரவாகம் என்றும் போற்றுகின்றார். வைத்தியநாத தேசிகரோ கொண்டலன சந்தத்தமிழ் மாரிபை கொற்றவன் அருணகிரி கோமான் என புகழ்கின்றார். இதுவரை நாம் கண்ட அருணகிரிநாதர் குறித்த அடிப்படை செய்திகளை கொண்டு தேர்வில் மாணவர்கள் எளிமையாக எழுதி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.